ஹலோ கைஸ், இப்போ நம்ம எர்த்தோட டெக்னாலஜி நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே வருது. ஒருவேளை நம்ம ஒரு 1000 இயர் அப்புறம் இருந்தோம்னா நம்மளோட டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆயிருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1000 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடுங்கிறது நம்ம தங்கியிருக்க ஸ்பேஸ் அண்டர் வாட்டர், அதாவது தண்ணிக்கடியில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க, தண்ணிக்கு மேலேயும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. தண்ணிக்கடியில் அவ்வளோ கூலிங்கையும் நம்ம பாடி டெம்பரேச்சர் ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வந்துடும் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம எர்த்துலேருந்து அதர் பிளானட்டுக்கு வந்து ஈஸியாக போயிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லோக்கல் வந்து டிரைவர்ஸ் இருக்காங்க, பட் ஃபியூச்சரில் வந்து எந்த ஒரு டிரைவர்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. ஹியூமன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக மாறிடும். அப்புறம் ஹியூமன்ஸ் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக பிரில்லியண்ட்டாக பிறப்பாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸோ காலேஜோ எதுவுமே இருக்காது. ஒருவேளை அப்படி நமக்கு டீச் பண்ணணும், நமக்கு டீச்சிங் தேவை அப்படின்னா கூட நம்ம ஏஐ ரோபோட்ஸ் மூலியமாக தான் நம்ம டீச்சர்ஸ் அந்த மாதிரி எதாக இருந்தாலுமே நமக்கு கிடைக்கும். அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையும் மாறலாம், அப்புறம் நம்மளோட தோற்றம் மாறலாம். இன்னும் 1000 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட ஒரு சில பகுதிகள் மாறி இருக்கலாம். அதாவது இப்போ நம்ம ஸ்கின் டோன் வேறு இருக்கலாம், அப்போ நம்ம ஃபியூச்சரில் ஸ்கின் டோன் வேறு இருக்கலாம். ஒருவேளை ஃபியூச்சர்ஸில் நம்ம இறந்துட்டா அப்படின்னா நம்மளோட மெமரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கும். நம்மள மாதிரியே அது வந்து ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கும், ஒரு ரோபோட் ஆர் எனிதிங் ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணியிருக்கும். நமக்கு வந்து ஒருத்தர் விட்டு பிரிஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஏஐ ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கும்.